ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஷன் வீடியோவாக இருக்க பொறுத்தல. இது வந்து நீங்கள் ஃபேஷன் இல்லை ரிலேட்டட் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஃபேஷன் எதிர்பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். இது அண்ட் வந்து கப்புள் vlog-ஆவும் இருக்காது. இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும். நீங்கள் இந்தியனாக இருந்து உங்கள் ஃபியான்ஸே வந்து மலேசியனாக இருக்கீங்க, அப்போ வந்து எப்படி வந்து கல்யாணம் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இருக்கும். How to get married in Malaysia with an Indian citizen. Perfect. ஓகே, நீங்கள் வந்து இந்திய பிரஜையாக இருக்கீங்க அண்ட் வந்து மெயினாக நாங்கள் சப்டைட்டில்ஸ் போடுறோம். ஏன்னா இந்த வீடியோ நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ வந்து யாராச்சும் இன்ஃபர்மேஷன் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்கும்போது அவ்வளோவா வீடியோவே இல்லை யூடியூப்பில். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணலாம். நீங்கள் வந்து இந்தியன் பிரஜையாக இருக்கீங்க, இந்தியாவில் இருந்து நீங்கள் வந்து மலேசியாவில் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஸ் எ இந்தியன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட்னு ஒன்று எடுக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வாங்குறது ஒரு தலைவலியான வேலை. நீங்கள் எங்கே போய் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸில் வாங்கணும். உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் எங்கே தாசில்தார் ஆஃபீஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அண்ட் வந்து நேரில் போயும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இ சேவை மையத்துக்கு போயிட்டால் கண்டிப்பாக அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் வந்து பர்த் சர்டிஃபிகேட் நினைக்கிறேன். இது மூணுமே 12th சர்டிஃபிகேட்டு, 12th இல்லை 10th இந்த சர்டிஃபிகேட் வந்து தேவை. நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சோடனே 60 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இ சேவை எங்கே இருக்குன்னா நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும். நீங்கள் வந்து சென்னையில் வந்து இருக்கேன், நான் வந்து சப்டைட்டில்லாம் போகிறேன். சென்னை இல்லாதவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் தாசில்தாரில் ஆர்ஐயை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், ரெவன்யூ இன்ஸ்பெக்டரை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து பார்த்து அவங்களுக்கு ஓகேவாக கன்வின்சிங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அங்கேயே வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட்னு கொடுத்துருவாங்க. நான் வந்து சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன் அன்மேரிட் சர்டிஃபிகேட். இது உள்ளே இருக்குது, பட் இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய இருக்குது. ஸோ வந்து அந்த காலத்தை கண்டி நான் ஃபோட்டோவாக போடுறேன். ஸோ இவங்க மூஞ்சில் போட்டு மறைச்சிடுறேன், இவங்க சும்மா தானே இருக்காங்க. ஸோ அது வந்து தேவை, அந்த சர்டிஃபிகேட் வந்து தேவை. இந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வாங்கிறதுக்கு வந்து நான் நிறைய பேர் வந்து மலேசியாவில் போய் வெட்டிங் பண்ணவங்களை கேட்டிருக்கேன். ரொம்ப தலைவலியான வேலைன்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து கிடைக்கல. உங்களுக்கு வந்து யாராச்சும் தெரிஞ்சவங்க உள்ளே இருக்க மாதிரி இருக்கணும், அப்போ வந்து வாங்கிடலாம். இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு 60 ரூபா. நீங்கள் ஒன்ஸ் முடித்த உடனேயும் அங்கே போய் ஆர்ஐ வந்து பார்த்து தருவாங்க. அப்படி அவங்களுக்கு கன்வின்ஸாக இல்லைனா தாசில்தார்கிட்ட அனுப்புவாங்க. நீங்கள் வந்து தாசில்தார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து அது ஒரு 1 வீக்கில் வந்து அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் கிடைச்ச உடனேயும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கையில் வந்து சர்டிஃபிகேட் கிடைச்சிச்சு, அன்மேரிட் சர்டிஃபிகேட் கிடைச்சிட்ட உடனேயும் நீங்கள் கல்யாணம் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து மலேசியன் எம்பசி போகணும். மலேசியன் எம்பசி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. சவுத்தில் வந்து சென்னையில் இருக்குது. நீங்கள் கேரளாவாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சென்னை வரா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில் போயிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அது காமிச்சோடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட்டும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸில் போயிட்டு வரணும். அது அங்கே போயிட்டு ஒரு சீல் வந்து அடித்து வரணும். ஸோ நீங்கள் மலேசியன் எம்பசி போயிட்டு இந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது கூடவே வந்து டேட் ஆஃப் பர்த்தும் சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இது ரெண்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் வந்து இது 2 மட்டும் மெயின். பாஸ்போர்ட் கேட்பாங்களா, எனக்கு டவுட், ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வந்து ஞாபகம் இல்லை. 2 மாதம் ஆச்சு, அதனால் வந்து ஓரளவுக்கு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும், சிங்கிள் ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போங்க, ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே. நீங்கள் வந்து கொடுக்கறது வந்து இந்த 2 டாக்குமெண்ட் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அன்மேரிட் சர்டிஃபிகேட் ஒரிஜினலும் அண்டு இந்த டேட் ஆஃப் பர்த்தும் வந்து அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸில் நீங்களே வந்து சீல் அடித்து வாங்கிட்டு வந்துடலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினல் சொல்லிட்டு நீங்களே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அவங்ககிட்டே கொடுத்துடலாம், அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் கொடுங்க. நான் வந்து அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். எனக்கு வந்து இது ரிகார்டிங் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் எனி டைம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஸோ இதை சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் வந்து எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்லேருந்து சீல் ஆகி இந்த டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி ஒரிஜினல்னு சொல்லிட்டு அந்த சீல் ஆகி வந்து என்கிட்ட வந்துச்சு. இந்த 2 டாக்குமெண்ட் இருந்தால் போதும் மலேசியா எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து
டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்லேருந்து சீல் ஆகி அந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் சேம் அதே மாதிரி சீல் ஆகி நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு புத்ரா ஜெயான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. எங்கே தான் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து புத்ரா ஜெயான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நாங்கள் போனோம். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். புத்ரா ஜெயா போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, நீங்கள் விஸ்மா புத்ராவில் போயிட்டு சைன் வாங்கணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால நாங்கள் வந்து மண்டே வந்திருக்கோம். ஸோ பின்னாடி தான் இருக்குது விஸ்மா புத்ரா. ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். என்னோடய ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விஸ்மா புத்ரா இருக்குது. இங்கே தான் போயிட்டு நம்ம வந்து 2 சைன் எடுக்கணும். அந்த நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவோம். அதுலேருந்து வந்து நம்ம அந்த சைன் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுறோமோ அங்கே சப்மிட் பண்ணணும். ஸோ என்னோடய ஆப்போசிட்டில் இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த விஸ்மா புத்ரா ஆஃபீஸு. நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து 2 டாக்குமெண்ட்ஸில் வந்து சைன் வாங்கணும்னு சொன்னாங்க. நம்ம உள்ளே போயிட்டு வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போகும். Counter 5 2 4 4 counter 5. பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு சைன் வந்து வாங்கியாச்சு. இப்போ சைன் வாங்கிட்டு அந்த ஜேபிஎனுக்கு வந்து இப்போ போகணும். நாங்கள் 2 நாளுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போனோம். அங்கேருந்து வந்து நீங்கள் இங்கே சைன் வாங்கணும்னு சொல்லி இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, அதனால் அன்றைக்கே வர முடியல. ஸோ இங்கே வந்து இந்த விஸ்மா புத்ராவுக்கு வந்துட்டு ரிசார்ட்டில் சைன் வாங்கிட்டு திருப்பி ஜேபிஎன் போகணும். ஸோ அங்கே போய்ட்டு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. விஸ்மா புத்ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வந்து சீல் வந்து அடித்தாச்சு. அந்த சீல் அடித்த சர்டிஃபிகேட்டை பின்னாடி இருக்க ஜேபிஎனுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துட்டு அதை நம்ம அப்டேட் பண்ணுறோம். விஸ்மா புத்ராலேருந்து நீங்கள் அந்த 2 சைன் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஜேபிஎன்குள்ளே வரணும். ஸோ ஜேபிஎன்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த இடத்துல போயிட்டு போய் சொல்லணும். நீங்கள் வந்து இது மாதிரி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அவங்க எல்லாமே டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா பர்த் சர்டிஃபிகேட்டு அண்ட் சிங்கிள் ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட், நீங்கள் ஃப்ரண்ட் பேஜு, என்றைக்கு வந்தீங்க அந்த டேட்டு, அப்புறம் வந்து உங்களோட ஃபியான்சேயோட ஐசி, இதை வந்து நீங்கள் இது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ காப்பி எடுக்கணும். கீழேயே ஃபோட்டோ காப்பி இருக்குது. நீங்கள் வந்து விஸ்மா புத்ராவில் முடிச்சுட்டு கீழே வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டே மேலே வரலாம். இல்லைனா அப்படிலாம் மேலே வந்துட்டோம் நீங்கள் போகலாம். ஸோ மேலே வந்துட்டு போயிட்ட உடனே வந்து அதை வந்து நீங்கள் கவுண்டர் டிக்கெட் வாங்கிட்டு அங்கே வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணோடனே உங்கள் நம்பர் வந்தோடனே நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அவங்ககிட்ட கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து க்ராஸ் செக் பண்ணுறாங்க. ஜேபிஎனில் வந்து க்ராஸ் செக் பண்ணுறாங்க. என்னென்ன சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். சிங்கிள் ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஐசி, பாஸ்போர்ட், இதெல்லாம் வந்து கொடுக்கணும். க்ராஸ் செக் பண்ணிவிட்டு இப்போ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணணும். அந்த டோக்கன் வாங்கின இடத்து பக்கத்துலேயே தான் வந்து கவுண்டரும் இருக்குது. நீங்கள் அங்கேயே போயிட்டு சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு இங்கே தான் நீங்கள் வந்து போய் பார்க்கணும். உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வந்து இங்கே தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அவங்க வந்து க்ராஸ் செக் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே க்ராஸ் செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணுறதா இருக்கும். கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். சரி பார்ப்போம். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி நம்ம ஒரு லெட்டரில் வந்து போட்டு கொடுக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ண முடியாது, இதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த நீங்கள் எங்கே வெட்டிங் பண்ணுறீங்களோ எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல போய் சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதாக அது காரில் போயிட்டு மீதி கண்டினியூ பண்ணலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஜேபிஎன்லேயும் வந்து வேலை முடிஞ்சாச்சு. ஸோ ஜேபிஎன் நீங்கள் வந்து விஸ்மாபுத்ராலேருந்து ஜேபிஎன் போகிறப்போ என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே போயிட்டு ஃபோட்டோ காப்பி வச்சுருக்கணும். 2 ஃபோட்டோ காப்பி வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த், இது சர்டிஃபிகேட்டோட ஃபோட்டோ காப்பி வச்சுருக்கணும், ஜெராக்ஸ் வச்சுருக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து என்றைக்கு வந்து மலேசியாவில் வந்தீங்க அந்த ஜெராக்ஸ் வச்சுருக்கணும், உங்கள் பாஸ்போர்ட்டு. அப்புறம் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் காப்பி வந்து ஜெராக்ஸ் வச்சுருக்கணும். அப்புறம் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்? எனக்கு வந்து வெறும் ஐசி மட்டும் தான் இருக்கணும். ஐசி வந்து ஜெராக்ஸ் எடுத்துருக்கணும். ஆமா, ஜெராக்ஸ் எடுத்து ஒரிஜினலாக இருக்கணும், ஜெராக்ஸும் இருக்கணும். ஜெராக்ஸாக இருக்கணும். அது 2 சப்மிட் அதை ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு கவுண்டரில் போயிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அண்ட் அந்த இடத்துல போய் சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணோடனே அவங்க க்ராஸ் செக் பண்ணுறாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்காங்க செக் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 15 to 20 minutes வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது உள்ளே போயிட்டு. ஸோ அவங்க திருப்பி க்ராஸ் செக் பண்ணுவாங்க போல். விஸ்மாபுத்ராலையும் வந்து நிறைய நேரம் ஆச்சு, அதையும் க்ராஸ் செக் பண்ணியிருப்பாங்க போல், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ராட் வேலை எதுவுமே பண்ணாதீங்க, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக வந்து சப்மிட் பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இருக்குது பண்ணுவாங்க. அவங்க வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனேயும் 15 to 20 minutes ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து கூப்பிடுவாங்க. இவங்க பேர் வந்து கூப்பிட்டோடனே என்ன பண்ணீங்க நீங்க? அங்கே போனோடனே they will give a form which is எங்கே வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அது எப்படி வந்து நம்மளுக்கு சூஸ் பண்ணுவாங்கன்னா, எலோகேட் பண்ணி கொடுப்பாங்கன்னா, உங்களோட ஐசி வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த 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 சிட்டியில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃப்ரம் பினாங். ஸோ எனக்கு வந்து பினாங் உள்ள ஜேபிஎன் தான் வந்து நான் அங்கே தான் பண்ண முடியும். நான் வந்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, அங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அங்கே உள்ள அட்ரஸ் என்னோடய அட்ரஸ் எங்கே இருக்கோ அந்த சிட்டியில் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் இடத்துக்கு வந்து அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. அது கூட வந்து அவங்க வந்து போய் அந்த ஃபார்மில் வந்து நான் சைன் வைக்கணும். ஸோ நான் வந்து இங்கே தான் வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டுன்னு அவங்க அலோகேஷன் கொடுக்குற இடத்துல தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த அவங்க கொடுத்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா என்னோட டீடைல்ஸும் இருந்தது. ஃபர்ஸ்ட் இவங்க டீடைல்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் என்னோட டீடைல்ஸ் இருந்தது, என்னோட பாஸ்போர்ட்டு, அந்த டேட் ஆஃப் பர்த்தோட சர்டிஃபிகேட்ல இருக்க நம்பர்லாம் இருந்தது. அதை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு சைன் வைக்கிற மாதிரி இருக்கும், விச் இஸ் இவங்க சைன் வைக்கிற மாதிரி இருக்கும். எந்த யாரு கூட கல்யாணம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு மேலேயும் கீழே இருக்கும். இப்போ லெட்ஸ் சே மாப்பிள்ளை வந்து மலேசியால இருந்தாருன்னா மாப்பிள்ளையோட பேர் மேல இருக்கும். யார் வந்து மெயின் சிட்டிசனோ அவங்களோட பேர் மேல இருக்கும். ஆமா, ஓகே. சோ இதுதான் சைன் வச்சிட்ட உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. சோ இந்த டாக்குமெண்ட் என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் அதே ஃபார்ம் தான் இருக்கும் எங்கன்னு சொல்லிட்டு. சோ இது வந்து அந்த எங்க அலோகேட் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த அட்ரஸ் போட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. விச் இஸ் உங்க பினாங்ல போயிட்டு நம்ம சப்மிட் பண்ணனும். எஸ். சோ இது வந்து நம்ம சப்மிஷனுக்கும் டேட்ஸ் இருக்கு நமக்கு. இது வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி ஃப்ரண்ட்ல சொல்ல, நான் பேக்ல சொல்றேன். அதான் இந்த வீடியோட கண்டினியூஷன்ல சொல்றேன். சோ நீங்க எப்படி வந்து சப்மிட் பண்ணனும்னா வந்து நீங்க லெட்ஸ் சே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 29th வந்தாங்களா, ஸோ 29th இருந்து 7 days வந்து நீங்க மலேசியால இருக்கணும். மலேசியால இருந்து இந்த 8th day தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. 8th day தான் வந்து நீங்க வந்து இந்த சப்மிஷன் இந்த ஃபார்ம்லாம் நீங்க சப்மிட் பண்ணனும். அதுக்கட்டியும் நீங்க வந்து முன்னாடியே இந்த ப்ரொசீஜர் முன்னாடி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சொன்னீங்க பத்தில, இந்த வரைக்கும் நான் சொல்லியிருக்க ப்ரொசீஜர்லாம் நீங்க முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா the 8th day அதான் இப்போ நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தா ஃப்ரைடே வருது. தேங்க் காட் வந்து ஒரு டே முன்னாடி வந்து ஃப்ரைடே வருது. இல்லன்னா மண்டே தான் நாங்க சப்மிட் பண்ண முடியும். கம்பல்சரி 7 days வந்து மலேசியால இருக்கு. அதனால இதுல வந்து கரெக்டா செட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க மண்டே வந்தீங்கன்னா டியூஸ்டே தான் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 நாள் வந்து லீவ் வருதுல. இல்ல ஆமா மண்டே வந்தீங்கன்னா நீங்க 7 days இருக்கணும். ஒரு 10 நாள் வந்து பிளான் பண்ணீங்க. நான் எப்போ வந்தேன்னு பாத்தீங்கன்னா வெனஸ்டே நைட் ஏறி
அடுத்த சண்டே வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் போனது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவே வந்து ஜேபிஎன் வந்து வந்துட்டேன். அதனால வந்து நீங்கள் அது மாதிரி பிளான் பண்ணீங்க. 8 days வந்து நீங்கள் கண்டிப்பாக 8th days தான் நீங்கள் வந்து பினாங்கில் போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கல்யாணம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி 21 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வெட்டிங் பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ வந்து 1ஆம் தேதி பண்ணுறீங்கன்னா ஒரு 21 நாள் தள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து இது சப்மிட் பண்ண போகிற டேட் வந்து 6th of September பண்ணுறோம். ஸோ 6th of Septemberலேருந்து 21 days கொடுப்பாங்க. இது வந்து டிஸ்பிளேல இருக்கும். விச் இஸ் நான் எங்கே ரிஜிஸ்டர் பண்ண போகிறோமோ நாங்கள் அங்கே அந்த ஆஃபீஸ்லேருந்து இது டிஸ்பிளேல இருக்கும். ஸோ இது டிஸ்பிளேலேருந்து எங்களோட பிக்சர் எல்லாமே வந்து டிஸ்பிளேல இருக்கும் ஃபார் 21 days. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் டேட் வந்து அவங்க எலோகேட் பண்ணி நமக்கு வேண்டிய டேட் வந்து அவங்க கொடுப்பாங்க. அவங்க சொன்னது என்னதுன்னா வந்து Monday to Friday இஃப் லெட்ஸே வந்து ஒர்க்கிங் டேயில் நம்ம கல்யாணம் பண்ணுறோன்னா வந்து அவங்க வந்து நம்ம வந்து ஆஃபீஸ்லேயே பண்ணிடலாம். ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹேசல் கிடையாது. 30 ringgit பேமெண்ட்டு. ஸோ நீங்கள் அங்கேயே கல்யாணம் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இது சப்மிட் பண்ணிட்டோம்ல ஜேபிஎன்ல போய் நாங்கள் அங்கே சப்மிட் பண்ண கையோட 21 days வந்து they will give us the date and நமக்கு என்ன டேட் வேணுமோ அந்த டேட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பினாங்கில் வந்து போய் சப்மிட் பண்ணுறது தான். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நான் அதையும் வந்து கவர் பண்ணுவேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நான் இந்த வீடியோட கண்டினியூஷனோட பண்ணுறேன். இன்னும் வந்து ஒரு 4 days இருக்குது நாங்கள் பினாங் போடுறது. அண்ட் இதோட ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு இது வேலை, பட் ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஸ்மாபுத்ராலையும் வந்து கேஷ் அலோட் கிடையாது, QR வந்து அலோட் கிடையாது. நீங்கள் வந்து கார்டு வந்து கண்டிப்பாக வச்சுங்க. அதுக்கு ஒரு 40 ringgit ஆச்சு விஸ்மாபுத்ரால அந்த சீல் அடிச்சு வர்றதுக்கு. இங்கே வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு? இங்கே சப்மிட் பண்ணுறதுக்கு எதுவுமே 40 ringgit வந்து ஆகுது. அது இப்போ 24ல September 24ல வந்து 40 ringgit. போக எவ்வளோ ஆகும்னு தெரியல. பட் இப்போதைக்கு ரைட் நோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 ringgit கட்டணும். கேஷ்ல கட்ட முடியாது, QRல கட்ட முடியாது. இது வந்து பேமெண்ட் ஃபார் த சீல். அந்த சீல் வைக்கிறதுக்காக அந்த பேமெண்ட் மலேசியால அது வந்து வெறும் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, கேஷ்லெஸ் பேமெண்ட் ஆயிடுச்சு. சோ நீங்க வந்து கார்டு எடுத்துட்டு போகணும். இப்ப கார்டு எடுத்துட்டு போனா இப்ப நாங்க எடுத்துட்டு போல கேஷ்லெஸ் கார்டு தானே. ஆமா ஆமா QR முடியாது. சாரி QR கார்டு மட்டும் தான் முடியும். கேஷ் இல்ல, இந்த ரெண்டு இல்ல. கார்டு எடுத்துட்டு போறோம். நாங்க கார்டு வந்து மறந்துட்டு போய்ட்டோம். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. பட் ஆமா ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. அதனால வந்து இந்த இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பினாங் போயிட்டு அங்கே என்ன இதுன்னு சொல்லிட்டு அதையும் கவர் பண்ணுறேன். அண்ட் வெட்டிங் முடிச்சுட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வெட்டிங்கும் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். ஓரளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நான் பினாங் போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். பாய். ஒரு வழியாக வந்து நாங்கள் ஒரு 5 daysக்கு அப்புறம் வந்து பினாங் வந்தாச்சு. பினாங்கில் வந்து என்ன இடம் அது? ஜேபிஎன்க்கு சுப்ராங்ஜயா என்னென்ன சொல்கிறாங்க. ஸோ இங்கே போயிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ தான் வந்து ஜேபிஎன் உள்ளே போயிட்டு வெளியே வந்தோம். உள்ளே இப்போ என்னென்ன சப்மிட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, போன உடனே டோக்கன் போடுறாங்க. டோக்கன் போட்டுட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து டோக்கன் போடுறாங்க. டோக்கன் போட்டு நீங்கள் ஆல்ரெடி அந்த ஜேபிஎன் அங்கே விஸ்மாபுத்ரா அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்களே, சிங்கிள் ஸ்டேட்டஸு, பர்த் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து திருப்பி வந்து இங்கே இவங்ககிட்ட வந்து ஒரு வாட்டி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று தராங்க. அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். மேல் ஃபீமேல்னு தனித்தனியாக இருக்குது. அண்டு ஒரு ஃபோட்டோ காப்பி வேணும். ஃபோட்டோ காப்பினா உங்களோட ஃபோட்டோ வேணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி. ஒன்று ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும், இல்லைனா வந்து ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் இருக்கும். 2 பேர் இருக்கும். அண்ட் திருப்பியும் வந்து அதோட ஒரிஜினல் வந்து இவங்க வாங்கி வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேட் ஆஃப் பர்த்தும் அண்ட் சிங்கிள் ஸ்டேட்டஸும் வந்து அவங்க வாங்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டும் சிங்கிள் ஸ்டேட்டஸும் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த பாஸ்போர்ட்டில் நீங்கள் என்றைக்கு வந்தீங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, இவங்களோட ஐசி, இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் காப்பி வேணும். அப்புறம் வேறு அப்புறம் அந்த ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அதை வந்து ஃபில்அப் பண்ணி சைன் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருந்தோம். அப்புறம் அந்த
நோட்டீஸ் போர்டில் வந்து உங்கள் 2 பேரோட ஃபோட்டோவும் போடுவாங்க. இதுமாரி உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இப்போ வந்து முடியும் அப்படின்னு சொல்லி 21 டேஸ்க்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. 21 டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வெட்டிங் பண்ண முடியும், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபார்ச்சுனேட். ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ண டேட்டும் டியூஸ்டே. நாங்கள் ஜேபிஎன்ல பண்ண போகிற ஆஃபீஸ் வந்து அவங்க வந்து வரும் டியூஸ்டேஸில் தான் வந்து இப்போ வந்து பினாங்கில் வந்து வெறும் டியூஸ்டேஸில் மட்டும் தான் பண்ண முடியும். நாங்கள் சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே தான். ஸோ ஒரே ஒரு மேட்ச் ஆயிடுச்சு, லக்கிலாம் இல்லை, ஒரே மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஃபோட்டோ காப்பி எல்லாமே வேலை ஃபில்அப் பண்ணிவிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால 12:30 கொடுக்கணும், 12:15 கொடுக்கணும். அது அடுத்த கண்டினியூஷனில் பார்ப்போம். கடைசியாக எங்களை வந்து பார்த்தீங்கன்னா பினாங் ஜேபிஎன்ல பார்த்துருப்பீங்க. அது வந்து செப்டம்பரில். இப்போ வந்து நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்குது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2005 வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அப்பயே ஷூட் பண்ண வேண்டியது, கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் வந்து அப்போ ஷூட் பண்ண முடியல. ஸோ அந்த கண்டினியூவேஷன் வந்து இதில் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஜேபிஎன்ல வந்து அந்த இதுவை சப்மிட் பண்ணி ஒரு ஃபார்ம் மாதிரி வாங்கியிருப்பீங்க. அதில் வந்து உங்களோட ஃபியான்சே பேர், உங்கள் பார்ட்னர் பேர் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் இருக்கும். அதில் வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் என்றைக்கு பண்ணுறீங்க, எவ்வளோ பே பண்ணணும், என்றைக்கு பண்ணுறீங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு உங்கள் டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் 21 நாள் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து அங்கே இருக்கும், அந்த அனௌன்சிங் இதில் வந்து இருக்கும். அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து உங்கள் 2 பேரோட ஃபோட்டோ இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கு, உங்களுக்கு வந்து நீங்கள் 2வது ஃப்ராட் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கு, இப்போ எது கல்யாணம் பண்ணுறோம், அது மாதிரியான ப்ரொசீஜர் தான் அது. ஸோ அஃபிஷியலாக உங்களை வந்து நோட்டீஸ் போர்டில் வைப்பாங்க. யாராச்சும் மக்கள் பப்ளிக் யாராச்சும் கருத்து இருந்தால் நீங்கள் அதை போய் சொல்லலாம். எங்களுக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை. 21 நாளுக்கு அப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ண முடியும். ஸோ நாங்கள் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். 22 அக்டோபர் 22 வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். கரெக்டாக அது வந்து டியூஸ்டேயில் வந்தது. சப்போஸ் நீங்கள் பினாங்கில் பண்ண போகிறீங்கன்னா டியூஸ்டே மட்டும் தான் அவைலபிள். டியூஸ்டே மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ வேறு ஏதாச்சும் டேட்டாக இருந்தால் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். எங்கள் கேஸில் இது தான், நான் அதனால் வந்து நான் அதை சொல்கிறேன். ஸோ 21 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து 22 அக்டோபர் வந்து நாங்கள் எத்தனை மணிக்கு எங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 மணியோ 10 மணியோ கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் போனது ஒரு 45 மினிட்ஸ் அப்படி லேட்டு, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் வந்து சின்னதாக தான் பண்ணோம். ஆர்ஓஎம்மோட நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். நாங்கள் பெரிய வெட்டிங்லாம் பண்ணல. எனக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை, அதனால் வந்து சின்னதாக முடிச்சிட்டேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படியோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், அது முக்கியம். அப்புறம் உங்கள் பாஸ்போர்ட்டு, என்னோடய பாஸ்போர்ட்டு, நான் இந்தியன்ன்றதுனால என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி. உள்ளே வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக நிறைய பேர் அனுப்புவாங்க அப்படிலாம் கனவு காணாதீங்க. யாராச்சும் ஒருத்தர் உங்கள் கூட, உங்கள் ஒய்ஃப் கூட, சப்போஸ் உங்கள் பார்ட்னர் கூட ஒருத்தர் போக முடியும், உங்கள் கூட ஒருத்தர் போக, விச் இஸ் என்னோடய அப்பா வந்தார், என்னோடய மாமனார் வந்திருந்தார். உள்ளே போயிட்டு அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க யாருன்னு தெரில, அவங்க ஒருத்தவங்க மலைய லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அந்த ஓத்துலாம் எடுப்பாங்க. இது மாதிரி நீங்கள் உங்கள் சம்மதமாக இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் வெளியெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் வந்து பிரேக் பண்ணணும்னா நீங்கள் வந்து லாயர் மூலியமாக போகணும் அப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும். ஓத்து எடுக்கணும் அப்படி வச்சு அந்த ஃபோட்டோலாம் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதை எடுத்துகிட்டு நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது வந்து யாராச்சும் ஒருத்தர் தான் உள்ளே போக முடியும். நான் நினச்சேன் 2 பேர் 3 பேர் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு, பட் ஒருத்தர் தான். உங்கள் அம்மா கூட வர முடியாது, எங்கள் அம்மா உள்ளே வர முடியல. ஸோ அது முடித்தவனையும் 20 மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் வி ஜஸ்ட் கெட் மேரிட் அட்மெண்ட் டெக்கோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போய் வந்து நீங்கள் ஈவெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டிங் பண்ண போகிறீங்களா, அது வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் எப்போ பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 ரிங்கெட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரெஜிஸ்டர் ஆர்ஓஎம்க்கு வந்து 30 ரிங்கெட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அண்டு உங்கள் அப்பாவோட, இப்போ சப்போஸ் உங்கள் அப்பா வராருன்னா அவரோட ஐசி வேணும். எங்கள் அப்பாவுக்கு வந்து பாஸ்போர்ட் கேட்டாங்க. எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுங்க. இது மட்டும் எடுத்துகிட்டு போவாதீங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃபாதர், உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் ரெடி பண்ணி வச்சுங்க. அப்போ உள்ளே போயிட்டு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களும் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா சைன் பண்ணார், எங்கள் மாமனார் வந்து சைன் பண்ணார். ஸோ இதான் வந்து அந்த ப்ரொசீஜர். நான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் டவுட்னா நான் என்னோடய ஐடி வந்து நான் கீழே தரேன், இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்கள் எப்போ வேணால் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுவேன். அப்புறம் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜ் இருக்குது, ஃபாரின் ஸ்பவுஸ் ஆஃப் மலேசியானா ஏதோ ஒன்று இருக்குது.
அதையும் நான் வந்து அந்த பேஜ் டிஸ்ப்ளே பண்ணுறேன். அந்த பேஜில் போய் ஜாயின் பண்ணிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான குரூப்பு. நீங்கள் வந்து ஃபாரின் சிட்டிசன், நீங்கள் வந்து மலேசியாவில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப் வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம், இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வந்துகிட்டே இருக்கும். ஒரு முக்கியமான குரூப்பு, அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிங்க. அண்ட் நான் இப்போ வந்து கூலிங் பீரியடில் இருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து கூலிங் பீரியடில் இருக்கீங்கன்னா, நான் ஒரு தப்பு பண்ணேன். ஸோ கூலிங் பீரியட் வந்து 6 மாதம் முடியுது. எனக்கு வந்து ஏப்ரலில் முடியுது, நெக்ஸ்ட் மந்த் முடியுது. நீங்கள் வந்து ஸ்பௌஸ் வீசா வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜான்லேயே பண்ணியிருக்கணும், 3 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஸோ நான் அது பண்ணல. ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கூலிங் பீரியடில் இருக்கீங்க, இப்போ தான் கல்யாணம் ஆகி போன மாதம் இல்லை வந்து இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் கல்யாணம் ஆக போகுதுன்னா நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸ்பௌஸ் வீசா. அது வந்து உங்கள் ஃபியான்சி வந்து நீங்கள் ஜேபிஎம் செலான் டுட்டாவில் வந்து நாங்கள் போய் விசாரித்தோம். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினோம். அதுமாரி உங்கள் பார்ட்னரை போயிட்டு பார்க்க சொல்லுங்கள். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த குரூப்பில் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, நாங்களும் வந்து கொஞ்சம் ஈஸியாக விட்டோம். அதனால் நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நிறைய டாக்குமெண்டேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்கள் பார்ட்னரோட ஸ்டேட்மெண்ட்டு, டெனன்ட் அக்ரிமெண்ட்டு எல்லாமே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த ப்ராசஸை முடித்தோடனையும் அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன், என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர். இந்த வீடியோ நான் வந்து தேடுறப்போ, நான் கல்யாணம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்லை, அப்படி இப்படின்னு கல்யாணம் பண்ணவங்களை கேட்டு தான் பண்ணுது. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்து கேளுங்க. கடைசியாக வந்து நீங்கள் வந்து ஜேபிஎல்ல பார்த்துருப்பீங்க, இப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. பாய்.